அதிமுகவின் மூத்த முன்னோடியாக இருந்த ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது துரதிர்ஷ்டம் என்று தற்பொழுது சசிகலா தெரிவித்துள்ளார். இன்று காலை ஓபிஎஸ் தன்னை திமுகவில் இணைந்து கொண்ட நிலையில் தீய சக்தியாக விளங்கும் திமுகவிடம் இணைத்துக் கொண்டது தவறான முடிவு என்று சசிகலா அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது குறித்து சசிகலா கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். இதற்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் சசிகலா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடியும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இந்த முடிவு மிகவும் துரதிருஷ்டவசமானது. தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்தியாக திமுக விளங்கும் நிலையில் தாய் கழகம் என்று நினைத்துக் கொண்டு திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வது ஒரு தவறான முடிவாக அமைந்துள்ளது. ஆனால் இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர் வேறு யாரும் இல்லை, தான் மட்டும்தான் அதிமுக என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு தனக்கு தானே தலைவராக அறிவித்துக் கொண்டவர்கள், தன்னை சுற்றியுள்ளவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள், திமுகவினரின் முழு கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைவரையும் வெளியேற்றிவிட்டு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கொள்கைகளுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் துரோகிகளின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எனது தலைமையில் புரட்சித் தலைவரின் ரத்தங்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிவந்த சிங்கங்களும் எதிரிகளும் துரோகிகளையும் வீழ்த்துவது உறுதி என்றும் நாளை நமதே வெற்றி நிச்சயம், பேரறிஞர் அண்ணா நாமும் வாழ்க என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவின் மூத்த முன்னோடியாக இருந்த ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது துரதிர்ஷ்டம் என்று தற்பொழுது சசிகலா தெரிவித்துள்ளார். இன்று காலை ஓபிஎஸ் தன்னை திமுகவில் இணைந்து கொண்ட நிலையில் தீய சக்தியாக விளங்கும் திமுகவிடம் இணைத்துக் கொண்டது தவறான முடிவு என்று சசிகலா அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது குறித்து சசிகலா கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். இதற்கு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் சசிகலா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடியும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இந்த முடிவு மிகவும் துரதிருஷ்டவசமானது. தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்தியாக திமுக விளங்கும் நிலையில் தாய் கழகம் என்று நினைத்துக் கொண்டு திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வது ஒரு தவறான முடிவாக அமைந்துள்ளது. ஆனால் இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவர் வேறு யாரும் இல்லை, தான் மட்டும்தான் அதிமுக என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு தனக்கு தானே தலைவராக அறிவித்துக் கொண்டவர்கள், தன்னை சுற்றியுள்ளவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள், திமுகவினரின் முழு கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைவரையும் வெளியேற்றிவிட்டு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கொள்கைகளுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் துரோகிகளின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எனது தலைமையில் புரட்சித் தலைவரின் ரத்தங்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிவந்த சிங்கங்களும் எதிரிகளும் துரோகிகளையும் வீழ்த்துவது உறுதி என்றும் நாளை நமதே வெற்றி நிச்சயம், பேரறிஞர் அண்ணா நாமும் வாழ்க என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.